இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. சபா மாநிலத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:54 மணிக்கு கொத்த கினபாலு மனாரா கினபாலு கட்டடத்தில் சபா ஆளும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் மாநில முதலமைச்சர் டத்தோசரி ஹஜிஜி நோர் இதனை தெரிவித்தார். சபா சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு மாநில ஆளுநர் துன் மூசா அமான் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக காலை 8:51 மணியளவில் முதலமைச்சர் ஹஜிஜி நோர் மாநில ஆளுநர் மூசா அமானுடன் இஸ்தானா செரி கினபாலுவில் சந்திப்பு நடத்தினார். சபா சட்டமன்றத்தில் மொத்தம் 79 இடங்கள் உள்ளன. இவற்றில் 73 இடங்கள் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளாகும். எஞ்சிய 6 இடங்கள் நியமன அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் அக்டோபர் 8ஆம் தேதி புதன்கிழமை சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கும் ஒரு மலேசிய பிரஜையான பன்னீர்செல்வம் பரந்தமன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அந்த விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்பதை உறுதிப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலை சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசு சாரா இயக்கங்களின் பொறுப்பாளர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தொடர்பாக அரசு மலேசிய போலீஸ் படைக்கு முக்கியமான ஆதாரங்களை பன்னீர்செல்வம் வழங்கியிருப்பதாலும் வரும் புதன்கிழமை அதிகாலையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுமாறும் அந்த அமைப்புகள் அமைச்சர் சைஃபுடினை கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்று நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் குழுவுடன் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய புக்கிட் கலுகோர் எம்பி ராம் கர்பால் சிங் பன்னீர்செல்வம் தொடர்ந்து விசாரணைக்கு உதவ முடியும் என்பதால் அவருக்கு எதிராக தூக்கு தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்குமாறு உள்துறை அமைச்சர் என்ற முறையில் சைஃபுடின் சிங்கப்பூர் அரசை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த மூத்த போலீஸ் அதிகாரிகள் பன்னீர்செல்வத்தை சுமார் 3 மணி நேரம் பேட்டி கண்டனர். அந்த பேட்டியின் போது பன்னீர்செல்வத்திற்கு மலேசியாவில் இருந்து போதைப் பொருளை வழங்கிய நபர்களின் பெயர்களை உள்ளடக்கிய முக்கிய தகவலை வழங்கியுள்ளார். அது தொடர்பாக அரச மலேசிய போலீஸ் படை தற்போது தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அந்த விசாரணை முடியும் வரையில் உண்மையான கடத்தல்காரர்களை அடையாளம் கண்டு கைது செய்யப்படும் வரை பேரா ஈப்போவை சேர்ந்த 38 வயது பன்னீர்செல்வத்தின் தூக்கு தண்டனை நிறைவேற்றத்தை சிங்கப்பூர் ஒத்திவைக்க வேண்டும் என்று சைஃபுடின் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞரான ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் புக்கிட் அமான் சாராவில் 60 மாடிகளை கொண்ட கட்டடத்தை கட்டுவதற்கு இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இன்று விளக்கம் அளித்துள்ளது. கோலாலம்பூர் ஜலான் சமந்தானில் உள்ள ஓரிட மக்கள் அந்த பெரும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அந்த திட்டத்திற்கு இன்னும் எந்தவொரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெளிவுபடுத்தியது. கோலாலம்பூரில் உள்ள விஸ்மா டாமான் சாரா மறு மேம்பாட்டு திட்டத்தை எதிர்த்து கடந்த சனிக்கிழமை காலையில் புக்கிட் அமான் சாராவில் வசிக்கும் முக்கிய புள்ளிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் போராட்டத்தில் இறங்கினர். அந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடின், ஏர் ஏசியா கேபிட்டல் தலைமை செயல்முறை அதிகாரி தான் ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ், முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் சகோதரரும் ஆசியான் வணிக ஆலோசனை குழுமத்தின் தலைவருமான தான் ஸ்ரீ நசீர் ரசாக், பிரபல பாடகி டத்தோ ஷீலா மஜித் ஆகியோர் போராட்டத்தில் குதித்தவர்களில் அடங்குவர். 2025ஆம் ஆண்டு தீபாவளி திருநாளையொட்டி ஈப்போ பாராட் நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய புந்தோங், கப்பாயாங் மற்றும் பெர்சாம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 700 இந்திய மாணவர்களுக்கு கசே மடானி திட்டத்தின் வாயிலாக கல்வி நிதி மற்றும் ஆலயத்திற்கு மொத்தம் 2,50,000 ரிங்கெட் வழங்கப்பட்டது.
கடந்த சனிக்கிழமை ஈப்போ புந்தோங் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் ஈப்போ பாராட் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பாயாங் சட்டமன்ற உறுப்பினருமான ngா கோர்மிங் நேரடியாக வருகை புரிந்து இந்திய மாணவர்களுக்கு கல்வி நிதியை வழங்கினார். பேரா மாநில ஜாசேகா தலைவருமான ngா கோர்மிங் மொத்தம் 1.5 லட்சம் ரிங்கிட் இந்த கல்வி நிதியானது இந்திய மாணவர்களுக்கு குறிப்பாக படிவம் 4, 5 மற்றும் 6 பயிலும் ஏழை மற்றும் வறிய நிலையில் உள்ள மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடரவும், தேவையான கல்வி உபகரணங்களை வாங்கவும், டியூஷன் கட்டணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளவும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரனுடன் இணைந்து இந்த கல்வி நிதியை வழங்கிய தலோக் இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான ngா கோர்மிங் மடானி அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்களுக்கும் உள்ளூர் சமூகத்திற்கும் உதவி வழங்குவதில் தொடர்ந்து உறுதி பூண்டு இருப்பதாக குறிப்பிட்டார். கசே மடானி திட்டத்தின் வாயிலாக ஈப்போ பாராட் நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய 23 பள்ளிகளை சேர்ந்த மொத்தம் 625 இந்திய மாணவர்களுக்கு தலா 400 ரிங்கிட் நிதி உதவியை ngா கோர்மிங் நேரடியாக வழங்கியிருப்பதாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தெரிவித்தார். வணக்கம். இன்னைக்கு புந்தோங்ல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நம்ம தீபாவளி அதுவுமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். புந்தோங் மகாமாரியம்மன் கோயில் மண்டபத்தில் YB ngா கோர்மிங் மூலியமாக இது ஒரு CSR ப்ராஜெக்ட் பிர்ஜாயா கேர்ஸ் ஃபவுண்டேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு 625 அதாவது 625 மாணவர்களுக்கு ஃபார்ம் 4, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 படிக்கிற மாணவர்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம பந்த்வான் பெண்டிடிகன் அதாவது படிப்பு மானியம் 400 வெள்ளி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ 625 மாணவர்கள் YB ngா கோர்மிங் கையால் அவங்க இந்த மானியம் பெற்றிருக்காங்க. இந்த மானியம் அவங்களோட SPM வர தேர்தல் அவங்களோட எக்ஸாமுக்கு அவங்க பாய்க்கலாம். எக்ஸ்ட்ரா டியூஷன், மோட்டிவேஷன் கிளாஸஸ், புக்கு வாங்கணும், இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக பாய்க்க முடியும். 400 வெள்ளி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 625 ஸ்டூடெண்ட்ஸ் 23 பள்ளிகள்லேருந்து வந்திருக்காங்க. கவாசான் ஈப்போ பாராட்டில் இருக்கிற பள்ளிகள்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ புந்தோங்லேயே எல்லா செகண்டரி ஸ்கூல்ஸ் கொலாமனங்காலேருந்து நம்ம மாணவர்கள் கூப்பிட்ருக்கோம். அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. மாணவர்கள், அவங்களோட பெற்றோர்கள், டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. தவிர இந்நிகழ்வில் புந்தோங் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலின் மண்டபத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் என்ற முறையில் தனது அமைச்சிலிருந்து ngா கோர்மிங் 1 லட்சம் ரிங்கிட் மானியத்தை வழங்கியிருப்பதாக துளசி மனோகரன் தெரிவித்தார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவர் உயிரிழந்த வேளையில் மனைவி மற்றும் கைக்குழந்தை உட்பட 3 பிள்ளைகள் படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:20 மணியளவில் ஷா ஆலாம் செக்ஷன் 22 பெர்சியாரான் தங்கு அம்புவானில் நிகழ்ந்தது. புரோட்டோன் சாகா FLX சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 39 வயது நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தீயணைப்பு மீட்புப் படை இலாக்காவின் ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்நபரின் 38 வயது மனைவி மற்றும் அவரின் 3 பிள்ளைகளான 7 மாத கைக்குழந்தை, 7, 4 வயதுடைய 2 சிறார்கள் கடுமையாக காயமுற்று ஷா ஆலாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனது பிராய் சட்டமன்ற தொகுதியில் சமூக நலன் சார்ந்த அம்சங்களுக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து வரும் அதன் சட்டமன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோசரி சுந்தரராஜு சோமு வருகின்ற தீபாவளி திருநாளை முன்னிட்டு தொகுதியை சேர்ந்த 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தீபாவளி அன்பளிப்பு பொட்டலங்களை வழங்கினார். இன்றைக்கு 700 பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 400 பேர் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியில பார்க்கிங் பண்ண கூட இடம் பத்தல. அதனால இது ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சி. கடந்த சனிக்கிழமை பிராய் சாய்லெங் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடந்த ஆண்டு பிராய் சட்டமன்ற அலுவலகம் சார்பில் 580 பேருக்கு தீபாவளி அன்பளிப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்ட வேளையில் இந்த ஆண்டில் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு
அன்பளிப்புகள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 700க்கும் அதிகமாக உயர்ந்து இருப்பது ஓரிட மக்கள் ஆக்கப்பூர்வமாக பலன் அடைந்துள்ளனர். தொகுதியில் தங்களை பதிவு செய்து கொண்ட ஒவ்வொரு வசதி குறைந்த பெறுநருக்கும் 120 ரிங்கெட் மதிப்புள்ள 700க்கும் மேற்பட்ட தீபாவளி பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த அன்பளிப்பு பொட்டலம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் அதனை உகவையுடன் பெற்று புன்சிரிப்பு உதிர்த்து மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு முகத்திலும் காணப்படக்கூடிய ஆனந்தம் தனது நெஞ்சை தொடுவதாக உள்ளது என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். பிராய் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இனம் மதம் வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஓரிட மக்கள் அனைவருக்கும் இந்த உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பதே தமது தலையாய நோக்கமாகும் என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவன் ஒருவனை பிரம்பால் அடித்து காயப்படுத்தியதாக ஓர் ஆசிரியரும் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியரும் ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். இருவரும் வெவ்வேறு நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியரான 59 வயது சூன் கின் பெங் மற்றும் ஓர் ஆசிரியரான 47 வயது லாவ் தேக்வா ஆகியோர் கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் ஓர் இடைநிலைப் பள்ளியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஆசிரியர் சேவையை சேர்ந்த இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.